ஹாய் ஹலோ வெல்கம் பேக். நான் உங்கள் இங்கே திருச்செல்வம் கௌதம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தா, சோசியல் மீடியா மற்றும் இன்டர்நெட்டில் இன்றைக்கி செம கான்ட்ரோவர்சியாக இருக்கிற யூஎஃப்ஓவை பற்றி பார்க்க போகிறோம். முதல் யூஎஃப்ஓன்னா என்னென்று நமக்கு தெரிஞ்சாகணும். யூஎஃப்ஓன்றது அன்ஐடென்டிஃபைட் ஃப்ளையிங் ஆப்ஜெக்ட்ன்னு சொல்லுவாங்க. இந்த யூஎஃப்ஓ பல கண்ட்ரீஸில் பல மக்கள் கண்டிருக்கணும். இப்போது இது இந்தியாவில் திருநெல்வேலியில் ஒருத்தர் கண்டிருக்கிறாரு. சிலர் யூஎஃப்ஓ உண்டோன்னு ஒரு தவறான விளக்கத்தை வச்சிருக்கணும். அது ஏலியன்ஸுன்ற ஸ்பேஸ்ஷிப் மட்டுமே யூஎஃப்ஓன்றதை கருதி இருக்கணும். ஆனால் நமக்கு தெரியாத ஒரு வானத்தில் பறக்கின்ற ஒரு சிறிய பூச்சியாக இருக்கட்டும் அல்லது சிறிய சிறிய விமானங்களாக இருந்தால் கூட நமக்கு அது தெரியாத பட்சத்தில் அதை நாம் யூஎஃப்ஓன்னு தான் சொல்லுவோம். உதாரணத்துக்கு யூஎஸ்ஏவில் ஒரு பலூன் ஒன்று பறந்துருக்குது. அது செம்ம ஹைட்டில் பறந்துருக்குது. இந்த பலூன் பறக்கிறத பார்த்து அந்த மக்கள் அங்கே காலேஜில் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் அதை வீடியோஸ் மற்றும் ஃபோட்டோஸ் எடுத்து சோசியல் மீடியாவில் போட்டிருக்கலாம். இதை பார்த்த கனடா மக்கள் கனடாவிலையும் இப்படி ஒரு பலூன் ஒரு ஹைட்டில் பறந்ததாகவும் சொல்லியிருக்கணும். முதல் இந்த பலூனை பார்த்த உடனே இது ஒரு யூஎஃப்ஓ, அதாவது அன்ஐடென்டிஃபைட் ஃப்ளையிங் ஆப்ஜெக்ட். இது ஒரு ஸ்பேஸ் ஷிப்போ அல்லது வேறு ஏதும் வேற்றுக்கிரக இதுவோ அல்ல. அப்போ இதை பற்றி யூஎஸ்ஏ கவர்மெண்ட்டுக்கு கேட்டபோது அந்த யூஎஸ்ஏ கவர்மெண்ட்டுக்கு கூட தெரியலை இது என்ன ஆப்ஜெக்ட். அதுக்கு பிறகு விசாரணைகளை செய்ய தொடங்கின பிறகு தான் தெரிஞ்சுது அது சைனாவின் ஒரு ஸ்பை ஆப்ஜெக்ட். சைனாவை இதை பற்றி கேட்க முதல் மறுத்தா கூட பேர்ந்து சொல்லிச்சினம் இது ஒரு வெதரை நாங்கள் அனலைஸ் பண்ணுற ஒரு ஆப்ஜெக்ட், ஒரு டிவைஸ் என்று சொல்லிச்சினோம். ஆனால் இதில் நாம் நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்னன்னு பார்த்தா, கனடாவிலேயும் யூஎஸ்ஏயிலையும் கண்டுபிடிக்கப்பட்ட அந்த யூஎஃப்ஓ அணு மின் நிலையங்களில் தான் கண்டுபிடிக்கப்பட்டிருக்குது. அதாவது அணு மின் நிலையங்களுக்கு மேலாக பறந்ததாகத்தான் தெரியுது. யுஎஸ்ஏ கவர்மெண்ட்டும் அதோட கனடா கவர்மெண்ட்டும் இது ஒரு ஸ்பை பலூன் கண்டுபிடிச்சா கூட இன்றைக்கு வரைக்கும் சைனா இது ஒரு வெதர் ஆப்ஜெக்ட் தான் சொல்லுது. சரி, இந்தியாவில் ஏதோ யூஎஃப்ஓ கண்டதா சொன்னியே, அதை சொல்லு என்று நீங்கள் சொல்கிறது எனக்கு புரியுது. இந்தியாவின் திருநெல்வேலி மாவட்டத்தில் சப் இன்ஸ்பெக்டர் அப்துல் காதர் ஒரு யூஎஃப்ஓவை கண்டதா சொல்லியிருக்கிறார். தான் 100% சுவராக சொல்கிறார், நான் ஒரு யூஎஃப்ஓவை தான் கண்டதாகவும் இது சிக்ஸாக் வடிவத்தில் அலைஞ்சு திரிஞ்சதாகவும் நல்ல ஒரு பிரைட்டான ஒரு வெளிச்சமாக இருந்ததாகவும் இது பறவையோ அல்லது வேறு ஏதும் பிளேன்ஸ் அல்லது ஜெட் விமானங்களோ அல்ல என்று 100% சுவராக சொல்லியிருக்கிறார். இதுக்கு கொஞ்ச காலத்துக்கு முன்னாடி இந்தியாவில் டிஜிபி ஒரு ஆள், அதாவது சென்னையில் டிஜிபி ஒரு ஆள் பறக்கும் தட்டை கூடாங்குளம் என்ற இடத்துல கண்டதாக சொல்லியிருக்கிறார். இவர் கூடாங்குளத்தில் அதை கண்டதுக்கு பிறகு 10 நாளுக்கு பிறகு கல்பாக்கத்தில் அந்த எஸ்ஐயும் கண்டதாக சொல்லியிருக்கிறார். ஆனால் இந்த விஷயத்தை முதல் சொல்லியிருக்க ஒருத்தரும் அது ஒரு பெருசாக கவனிக்கலை. அங்கே கண்ட விஷயங்களை வீடியோஸாவோ ஃபோட்டோஸாவோ எடுத்து அப்லோட் பண்ணால் கூட அந்த விடயத்தை பற்றி கொஞ்ச நாள் பேசி போட்டு அதுக்கு பிறகு அதை மறந்துடுறோம். ஆனால் விஷயம் மிகப்பெரிய ஒரு பேசு பொருளாகத்தான் இருக்குது. இதே மாதிரி 1960s யூஎஸில் இந்த அணுமின் நிலையங்களுக்கு மேலாக ஒரு பவர் சோர்ஸ் வேகமாக போனதாகவும் அது போக கீழே இருந்த சோல்ஜர்ஸ் அதை துரத்திட்டு போனதாகவும் திடீரென்று அது மறைஞ்சதாகவும் சொல்கிறாங்க. இவ்வாறான இந்த யூஎஃப்ஓக்கள் பொதுவாக அணுமின் நிலையங்களுக்கு மேலாக பறப்பதை காணக்கூடியதாக இருக்குது. இது ஏலியன்ஸ் நமக்கு எதுவும் சொல்ல வருதா அல்லது யாரும் ஸ்பை ஒர்க்ஸ் எதுவும் பார்க்குறாங்களான்னு கண்டுபிடிக்க முடியலை. நம்மளால் இன்னும் நம்மளோட சோலார் சிஸ்டத்தை தாண்டி போக முடியலை. இதனால் ஏலியன்ஸ் இருக்குதா அல்லது இல்லையான்றதுக்கான கேள்விக்கான விடை நம்மிடத்தில் இல்லை. நீங்கள் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஏலியன்ஸ் இருக்குதா அல்லது இல்லையா? பல பேர் நம்மளோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே வீடியோ பார்த்துட்ருக்குறீங்க. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது போன்ற தகவல்களை அறிந்து கொள்ள நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வேறு என்ன தகவல் வேண்டுமோ கீழே கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.